ஆனால் உனக்கு வேண்டாத ஒரு காரியமோ, வேண்டாத ஒரு காரியம் செய்யப்பட்டாலோ, அல்லது ஒரு பொருள் தரப்பட்டாலோ, அல்லது அந்த மாற்றை நீ பார்க்கும்போது எங்கிருந்து தான் கோபம் வருகிறதோ சடார் என்று வருகிறது. ஆக இந்த கெட்ட குணம் கோபம் என்பதை நாம் விரும்பவில்லை. நாம் சாந்தமாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். கோபமே வா, எனக்கு கோப உணர்வை கொடு என்று நாம் பிரார்த்தனை செய்யவில்லை, வேண்டவில்லை, கேட்கவில்லை. இருந்தாலும் வந்து விடுகிறது. இதுதான் ஐயா. ஆக எதை விரும்பி செய்கிறான்? அந்த இடத்திலே பயிர் விளைவித்தால் அது நன்றாக வர வேண்டும் என்று உழுது போட்டான், அதுக்கு உரமிட்டான், தண்ணீர் இட்டான். அந்த விதையை நட்டியவுடன் அந்த சூரிய வெளிச்சத்தில் காற்று வெயில் பட்டவுடன் இயற்கையாக வளர்கிறது. ஆனால் நீ எந்தவித முயற்சியும் செய்யாமலே அந்த இடத்திலே அந்த பயிர்களுக்கு இடையே களை என்று வேண்டாத அந்த செடிகளும் வந்து விடுகிறது. அது வேண்டாமல் இருந்துட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே? நீ இந்த செடிகளுக்கு உரம் இடுகிறாய், அந்த உரத்தை பாதிக்கு அல்லது முழுசாக எடுத்துக்கொள்கிறது. செடி வளராமல் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அது தான் வளர்கிறது. ஆக நம்மளே ஓசையில் வந்திருக்கோம், நம்ம உழைக்காம வந்திருக்கோம். அது நம்ம நெல்லுக்கு தாயா போட்டிருக்கோம், அது நெல் நல்லா இருக்கட்டும், நம்ம பிற சாப்பிட்டுக்கலாம் என்று நினைப்பதில்லை. ஆக நெல்லுக்கு இடப்படும் அந்த உரத்தை, தண்ணீரை தான் உறிஞ்சுகிறது, சாப்பிடுகிறது. அந்த நாம் எந்தவித முயற்சி இல்லாமல் தானாக வந்த அந்த கலை என்பதை இந்த இடத்திலிருந்து எடுத்தெறிவதற்கு நீ பிரத்யேக அதற்கு தனிப்பட்ட முயற்சி தேவை, உன் உழைப்பு தேவை. நீ அதை கஷ்டப்பட்டுத்தான் அந்த கலையை எடுத்தெறிய வேண்டும். தானாக வந்தது தானாக செல்லாது என்பது தத்துவமாக நாம் கொள்கிறோம். இப்படி பார்க்கும்போது வேண்டாத குணங்களும் இதே போல் நம்மிடம் வரும்போது அந்த வேண்டாத குணங்களை, அந்த வேண்டாத குணங்களாக இருந்து கொண்டு உன்னிடம் உள்ள நல்ல குணங்களுடைய செயல்பாட்டு தன்மையை குறைப்பதோடு உனக்கு ஒரு அவப்பெயர் வாங்கி கொடுக்கும் அளவிற்கு இருப்பதற்கு காரணமே அந்த வேண்டாத குணங்கள் என்றால் அதை உன்னிடமிருந்து எடுத்து எறிவதற்கும் நீ பிரத்யேகமாக நீ முயற்சி, உன்னுடைய உழைப்பு, எத்தனையோ மனத்திடம் இவையெல்லாம் வைத்துத்தான் எடுக்க முடியும் என்பதுதான் முக்கியமாக இருக்கு. இப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த பழக்க வழக்கங்களிலே எவ்வளவு துளைக்கு நாம் செயல்பாடு செய்வதற்கு உன்னுடைய குணாதிசயங்கள் காரணமாக இருக்கிறது என்பது முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். ஆக நல்ல குணங்களை வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். அதை வைத்து நம் செயல்பாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்படி பார்க்கும்போது அந்த நீ பெற்ற ஞானமானது உனக்கு எதை சாத்தியமாக கொள்ள வேண்டும், எதை லட்சியமாக கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு அறிவை உனக்கு தந்தால் கூட நீ போதுமான முயற்சி செய்து அதே சமயத்திலே சரியான பாதையில் சென்றால் நீ அதை அடையலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கி தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பது தத்துவம். ஆக உன்னுடைய அறிவு ஞானம் வித்தியாசமாக இருந்து நீ உன்னுடைய லட்சியமே வேண்டாததாக இருந்தால் நீ அதை அடைந்தும் பிரயோஜனம் இல்லாமல் நெகட்டிவ் என்று சொல்லப்படுவது கிடைப்பதால் நமக்கு அறிவு என்பது அத்தனை முக்கியம் என்பதை பார்த்தோம். அதே சமயத்தில் அது செயல்பாடு இல்லை என்று பார்த்தோம். ஆக அந்த செயல்பாடு தன்மை வேண்டும் என்பதற்கு உனக்கு தவம் செய்து வைராக்கியத்தை பெறுதல், உன் நல்ல ஒழுக்கங்களை நாம் அடைதல், இவையெல்லாம் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, இல்லை என்றாலே நீ பெற்ற அந்த அறிவானது உனக்கு வேண்டாத பிரச்சனையை தருகிறது என்பதற்கு போன தடவைக்கு நான் இந்த கதை சொன்னேன், குருவிடம் சொல்லப்பட்ட கதையை சொன்னேன், மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அது விபரீத ஞானம், ஞானமாக உனக்கு அறிவை தருவதற்கு பதிலாக அது விபரீத ஞானம், விபரீதமான ஒரு அறிவை தருகிறது என்பதுதான் அதன் தத்துவம். ஆக பார்க்கும்போது அந்த ஞானத்தோடு கூடிய அந்த யோகமும் இருந்தால்தான் உன்னால் அதன் பலனை முழுமையாக அடைய வேண்டும் என்பதற்காக மீண்டும் இன்றைக்கு ஒரு பழையதை பார்த்ததை இன்றைக்கு இப்பொழுது சரியாக இன்றைய நிகழ்ச்சி சரியாகிவிட்டது.